நம்ம ஊர் எஸ்பெஷலி என்னோட ஊர் சேலம்க்கு நேற்று தளபதி விஜய் வந்திருக்காரு. இது ஒரு டிலேடு வீடியோ தான், பட் ஐ வாண்ட் டு ஷேர் யூ சம்திங். யோ, என்னையா பண்ணி வச்சுருக்கீங்க? அவர் வந்தது மாவட்ட நிர்வாகிகளோட மீட்டிங்க்கு. அதுக்கு போலீஸ் கொடுத்த பெர்மிஷனே 4000 5000 பேர் தானாமா. ஆனால் சேலம் ஏர்போர்ட்லேருந்து அந்த மீட்டிங் நடக்கிற சீல்நாயகப்பட்டி ஒரு 24 கிலோமீட்டர் இருக்கும். என்டையர் 24 கிலோமீட்டருக்கும் மக்கள் வந்து நின்றுருக்காங்க. அடிக்கிற வெயிலுக்கு வெளியிலேயே போக முடியல. ஆனால் இந்த மாதிரி அன்பெலாம் இந்த மனுஷனுக்கு மட்டும்தான் கிடைக்கும். வேற மாதிரி செஞ்சு விட்டாங்க. உன்னை நல்லா புரிஞ்சுக்குவாங்க சேலம்ன்றது யாருதுன்ட்டு. ஆனால் அவங்களே யோசிச்சிருப்பாங்க, என்னடா இவன் எப்படி சாப்பிட்டு போயிட்டான்ட்டு. வேற மாதிரி இருந்துச்சு காஷ். எங்கள் ஊர் பசங்க ஸ்டோரி எவந்த தொட்டாலும் ஃபைனலி ஏன்டா காதலிச்சு பொண்ணை கை கோக்கும்போது தான் ஃபைனலின்னு போடுவீங்க. அப்படி என்னடா ஒரு காதல் இந்த ஆள் மேலே? யோ, என்னையா பண்ண நீ? எனக்கு புரியவே இல்லையா? என்ன பண்ண நீ? என்னதான் ஆக்டிங் ஃபேம் தான் இருக்கும் அப்படின்னு எல்லாரும் சொன்னாலும் அதுவுமே இந்த ஆளால் மட்டும்தான் முடியும். இதே வேறு ஏதோ ஒரு ஆக்டர் வந்து இந்த அளவுக்கு வார்ம் வெல்கம் கிடைச்சிருக்குமான்னு கேட்டால் தெரியாது. ஒரு வீடியோ நான் பார்க்குறேன், கார் ஃபுல்லாக பூவை போட்டு வெல்கம் பண்ணிருந்தாங்க. நான் கூட சிஎம் தான் வந்துட்டு நினச்சி கொஞ்சம் அந்த வீடியோ ஜூம் பண்ணி பார்த்தேன். அப்புறம் தான் தெரிஞ்சு ஃபியூச்சர் சிஎம் வந்திருக்காருன்னு. செம்ம மாசான வெல்கம் தளபதி கொடுத்துருங்க. ஐ ஹோப் கண்டிப்பாக அவர் சேலத்தோட வார்ம் வெல்கம் மறக்கவே மாட்டார். எங்கள் அப்பா போயிட்டு வந்தார். எங்கள் அப்பா சொல்கிறாரு, டே விஜயை பார்த்தா தக்காளி பழம் மாதிரி இருக்காண்டா அப்படின்ட்டு. நான் எங்கள் அப்பாட்ட எப்போ நான் பண்ண வேண்டிய எக்ஸ்பிரஷன்லாம் நீங்கள் பண்ணிட்டுக்கிறீங்கன்னு சொல்லிட்டு இருந்தேன். ஒரே ஒரு வருத்தம் என்னன்னா, என்னால் போக முடியல. நேற்று எனக்கு வேலை இருந்துச்சு. என்ன மாதிரி போக முடியாமல் வீடியோ பார்த்து விருப்பம் யாரும் வந்தீங்கன்னா கமெண்ட்டில் போட்டு போங்க. நானும் தான் போகலன்னு நான் மனசை தேர்த்துக்கிறேன். நன்றி.